முஃபாசா த லைன் கிங் இந்த ஃப்ரைடே வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகியிருக்கு. பேரி ஜென்கின்ஸ் டைரக்ஷனில். லைன் கிங் நம்ம எடுத்தாலே 1994 ஒரு அனிமேஷன் படம் வந்தது. பயங்கர ஹிட்டான ஒரு படம் தான் சொல்லணும். அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும் ஃப்ரம் ஹாலிவுட். ஸோ அதுக்கப்புறம் 2019 நம்ம பார்த்துருப்போம் த லைன் கிங்னு சொல்லிட்டு. முக்கியமாக சிம்பாவை வச்சு அந்த கதை நகரும். ஸோ இந்த படம் முஃபாசா த லைன் கிங் வந்துட்டு 2019 ப்ரீக்வல் அண்ட் சீக்வலாக தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2019 அந்த சிம்பா கேரக்டருக்கு அப்புறம் சிம்பா நாலாக்கு பிறக்கிற குழந்தை தான் கியரா. ஸோ கியராவை வந்துட்டு விட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸான டிமோன் அண்ட் பும்பா கிட்ட விட்டுட்டு நாலாவும் சிம்பாவும் கிளம்பிடுவாங்க இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு பர்த் கொடுக்கறதுக்காக. நாலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இன்னொரு பர்த் கொடுக்கறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி கியராவுக்கு வந்துட்டு நம்ம ரஃபிக்கு அந்த குரங்கு வந்துட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் தாத்தாவை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நடுவில் அங்கங்கே டிமோன் அண்ட் பும்பாவும் ஸ்டோரி அங்கங்கே நரேட் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்துட்டு எப்படிலாம் இருந்தார், முஃபாசா எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், அவரோட ஃபேமிலியிலேருந்து எப்படி தனியாக வந்தாருன்ற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ பேசிக்காக முஃபாசா வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆவார். அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் பார்ப்பார். டாக்கா பயங்கரமான ஒரு பிரதராக மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சாராபி எப்படி கல்யாணம் பண்ணார் முஃபாசா, அதுக்கு பிறந்த குழந்தை தான் சிம்பா ஆக்சுவலி. இந்த மாதிரியான ஸ்டோரியெலாம் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக இது மியூசிக்கல் ட்ராமானால நிறைய இடங்களில் வந்துட்டு ட்ராமா பில்ட் ஆகிட்டே இருக்கப்போ நிறைய இடங்களில் மியூசிக்லாம் வந்துட்டு எல்லா விலங்குகளும் பாட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஜென்ரால தான் படமுமே இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் பிரதரான டாக்கா எப்படி ஸ்காரா மாறினா, எப்படி எனிமியாக மாறினான்றதை வந்துட்டு இந்த படம் நம்மளுக்கு சொல்லும். ஸோ முக்கியமாக இதனோட வந்துட்டு எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி அண்டு என்ன சொல்கிறது, மியூசிக் எல்லாமே வந்துட்டு வால்ட் டிஸ்னி பிரிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வால்ட் டிஸ்னி வந்துட்டு வேர்ல்டுக்கே எங்கள்கிட்ட தான்டா பெஸ்ட்டு டெக்னாலஜி இருக்குது பாருங்கடான்ற மாதிரி காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி அந்த ஒரு எலிஃபென்ட்லாம் ஸ்டாம்பிட் கூட்ட நெரிசலில் ஓடுற சீன்ஸ் ஆகட்டும், இந்த பக்கம் ரஃபீக்கின்ற குரங்க வந்துட்டு அந்த பனியில் உருண்டு பெறல்ற சீன்ஸ் ஆகட்டும், அண்டு முக்கியமாக அந்த புது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி, ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனல் நாட் ஜியோ பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு பயங்கரமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இங்கிலீஷ் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் எமோஷனலாக கனெக்ட் ஆனாலும் 1994 மாஸ்டர் பீஸை ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஏன்னா அப்போ முஃபாசா இறக்குறப்போ நடுவில் வந்துட்டு சிம்பா வந்துட்டு அதனோட காலுக்கடியில் விழுந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் சீன் கிரியேட் ஆகணும். அதெல்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு இந்த முஃபாசா த லைன் கிங்கில் கிடைக்கலையோன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்துட்டு தமிழ் வெர்ஷன் வந்துட்டு ரொம்பவே டீசெண்டாகவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அசோக் செல்வன் ஆகட்டும், இந்த பக்கம் அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், நாசர் ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், டிமோன் அண்ட் பும்பாக்கு வந்துட்டு ரோபோ சங்கர் அண்ட் சிங்கம்புலி அண்ணா ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து சூப்பராக டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக நியர்பை தியேட்டர்ஸில் இருந்தால் டெஃபினட்டாக போய் வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். முஃபாசா த லைன் கிங் உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தால் டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம்.